Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சீசனல் ரெசிபி பட்டர்மில்க்குங்க. மோர் செய்யறது என்ன இது ஒரு எபிசோடா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பரான எபிசோடுங்க. அதாவது ஒரு பிளெயின் பேஸ் பட்டர்மில்க், அதுக்கு பேர் வந்து நான் கிளாசிக் பட்டர்மில்க் அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சிருக்கேன். சில ஸ்பைசஸ் சேர்த்து ஒரு பிளெயின் பட்டர்மில்க் செஞ்சுட்டு அந்த பிளெயின் பட்டர்மில்க்கை வந்து நான் 5 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸோடு நான் வந்து செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் செய்ய போகிறேன்னு தெரியுங்களா? கியூக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய், பச்சை மாங்காய், கேரட்டு, அதுக்கப்புறமா மாம்பழம் அண்ட் புதினா. இந்த 5 ஃப்ளேவர்ஸுமே அந்த கிளாசிக் பட்டர் மில்க், ஒரு பேஸான பட்டர் மில்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த 5 ஃப்ளேவர்ஸ் வந்து நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த 5 ஃப்ளேவர்டு பட்டர் மில்க்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் கர்ட், திக் கர்ட்ஸு. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புளிக்க இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜீரகம் அண்டு மிளகு வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சாட் மசாலா வந்து 1.5 டீஸ்பூன், பிளாக் சால்ட் வந்து 1 டீஸ்பூன், சர்க்கரை வந்து 1.5 டீஸ்பூன் போல், திஸ் இஸ் ஆப்ஷனல். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. ஸோ பேசிக், அதாவது கிளாசிக் பட்டர் மில்க்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த கர்ட்ஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மத்தால வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். அண்ட் பட்டர் மில்க் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு டைல்யூட் வெர்ஷனில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பட்டர் மில்க் வந்து கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டர் மில்க் எடுத்து நம்ம தரையில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக இருக்கணும், அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு 1:9 இல்லை 1:7 ரேஷியோவில் வந்து நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இந்த அதர் இன்க்ரீடியன்ஸை 1 by 1 சேர்த்துக்கலாம். முதல்ல ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், சாட் மசாலா, பிளாக் சால்ட், சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து பேஸ் பட்டர் மில்க். இதை வச்சு தான் நம்ம வந்து அதர் ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ our பேஸ் கிளாசிக் பட்டர் மில்க் இஸ் ரெடி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் நான் சூஸ் பண்ணது வந்து கேரட்டு. ஸோ கேரட் கூட வந்து தோல் நீக்கி நல்லா ஃபைனாக துவிக்கணும். எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் கிரேட்டர் உங்கள் கிட்ட இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து பெரிய சங்க்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோல் பட்டர் மில்கே வந்து உங்களுக்கு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த வெஜிடபிள் க்ரன்ச், அதாவது குடிக்கும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துருவிக்கோங்க. இல்லை ஃப்ளேவர் மட்டும் போதும், எனக்கு அந்த க்ரன்ச் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சியில் அரைச்சி விழுதாவும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கிளாஸில் நம்ம முதல்ல இந்த துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். அண்ட் பட்டர் மில்கோடைய கேரக்டர் வந்து திக் கர்ட்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது ஸ்டியர் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ணுறது பெட்டர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் கேரட் பட்டர் மில்க் இஸ் ரெடி. ஸோ அடுத்த ஃப்ளேவர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் பட்டர் மில்க். கியூக்கம்பர் கூட வந்து நல்லா டெண்டர் கியூக்கம்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸில் முதல்ல கியூக்கம்பரை சேர்த்துக்கலாம். அண்ட் கியூக்கம்பர் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது. ஸோ கிரேட் பண்ணும்போது இன்கேஸ் வாட்டர் இந்த மாதிரி வாட்டர் கன்சன்ட்ரேட்டாக வந்துச்சுன்னா அந்த வாட்டரை வந்து டிஸ்கார்ட் பண்ணாதீங்க, அதோடு வந்து சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டர் மில்க்கை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கிளாசிக் பட்டர் மில்க். ஸோ கியூக்கம்பர் பட்டர் மில்க் இஸ் ரெடி. ஸோ அடுத்த பட்டர் மில்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரா மேங்கோ பட்டர் மில்க். மேங்கோ வந்து நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்சியில் வந்து விழுதாவும் நீங்கள் வந்து ஆக்கிக்கலாம். ஸோ ஒரு டால் சர்விங் கிளாஸில் இந்த மேங்கோவை சேர்த்துக்கலாம். மேங்கோ வந்து ருசி பார்த்துட்டு ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போதுமானது. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை ஒரு வெஜிடபிளாக கன்சிடர் பண்ணி கூட நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டர் மில்க் வந்து நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு நம்ம கிளாசிக் பட்டர் மில்க் இதில் சேர்த்துக்கலாம்.
ஸோ our mango buttermilk is ready. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்ட் பட்டர்மில்க். இதுக்கு தேவையானது வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா, விச் இஸ் ஆப்ஷனல். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து சின்ன சைஸ் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது நீங்கள் வேண்டாம், ஏன்னா இதில் வந்து மிளகு தூள் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா இந்த மூணுமே வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போது புதினா, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு டால் கிளாஸில், சர்விங் கிளாஸில் இது சேர்த்துக்கலாம். அகெயின் நம்ம கிளாசிக் பட்டர்மில்க் நல்லா ஸ்டியர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டைஜஸ்டிவாக இருக்கும் இந்த பட்டர்மில்க். ஸோ புதினா பட்டர்மில்க் இஸ் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ, ரைப் மேங்கோ பட்டர்மில்க். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கு வேண்டி இந்த மாம்பழம் வந்து உங்களுக்கு சங்க்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பல்பியாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபைனாக வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ இந்த மேங்கோ பீசஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதை நான் வந்து பல்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மாம்பழத்தை வந்து நான் மிக்சியில் வந்து பல்பாட்டம் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு சர்விங் கிளாஸில் இந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கிளாசிக் பட்டர்மில்க்கை நல்லா ஸ்டியர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். So our ripe mango buttermilk is ready. ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பட்டர்மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கேரட், ரா மேங்கோ, மின்ட், கியூக்கம்பர் அண்ட் ரைப் மேங்கோ. ஸோ இந்த 5மே வந்து நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு பட்டர்மில்க்கை நீங்கள் வந்து ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம கிளாசிக் பட்டர்மில்க்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5 ஃப்ளேவர்ட் பட்டர்மில்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பட்டர்மில்க் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.